வினோத் அவர்கள். வந்தாச்சு வந்தாச்சு பங்குனி உத்திரம் வந்தாச்சு. நம் சாஸ்தாவின் அருளை பெற பங்குனி உத்திரம் வந்தாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு பங்குனி உத்திரம் வந்தாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு பங்குனி உத்திரம் வந்தாச்சு. சந்ததி காத்து சங்கடம் போக்கி உத்தம வாழ்வை உனக்களிக்க. சந்ததி காத்து சங்கடம் போக்கி உத்தம வாழ்வை உனக்களிக்க. வந்தாச்சு வந்தாச்சு பங்குனி உத்திரம் வந்தாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு பங்குனி உத்திரம் வந்தாச்சு. தங்க தொட்டில் ஏன் உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன தொட்டில் போட்டீங்க? நாங்க ரேஷன் கடை வேட்டி. ரேஷன் கடை வேட்டி. ஆமா. வேற உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? வழி இல்லதா வழி. चिदानंद चिंतामणि श्रीनिवासं सदा सच्चिदानंद पूर्ण प्रकाशं उदारं सदारं सुराधारमीशं परं ज्योतिरूपं भजे भूतनाथं विभुं वेद वेदान्त वेद्यं वरिष्ठं विभूतिप्रदं विश्रुतं ब्रह्मनिष्ठं विभास्वत्प्रभावप्रभं पुष्कलेष्टं परं ज्योतिरूपं भजे भूतनाथं परित्राणदक्षं परब्रह्मसूत्रं स्फुरच्चारुगात्रं भवद्वान्तमित्रं परं प्रेमपात्रं पवित्रं विचित्रं परं ज्योतिरूपं भजे भूतनाथं परेशं प्रभुं पूर्णकारुण्यरूपं गिरीशादिपीठोज्ज्वलच्चारुदीपम् सुरेशादि संसेवितं सुप्रतापं परं ज्योतिरूपं भजे भूतनाथं மாங்காய எடுத்து மாமீசம் போல இருந்துகிறார். முட்டங்கால ஒடிச்சு முறுக்கு போல சாப்பிட்டார். கைகால முறிச்சு கரும்பு போல கிடைக்கிறார்.
லட்சம் 2 லட்சம் இல்ல 1001 லட்சம் நமக்கு சன்மானமாக பரிசளித்தார். ஆமா. அவர்களுடைய குடும்பம் குலகோத்திரம் எப்படி வாழ வேண்டும், எப்படி அம்மா ஒன்று கன்யஸ்தவேந்திரம் சுரேஷம் பரம் ஜோதி ரூபம் பஜே பூதநாதம் ஹரீஷான சம்யுக்த சக்தைக வீரம் கிராதாவதாரம் நிருபாபாங்கபூரம் கிரீடாவதம் சோஜ்வலத் பிஞ்சபாரம் பரம் ஜோதி ரூபம் பஜே பூதநாதம் महायोगपीठोज्ज्वलन्तं महान्तं महाभाग्यसारोपदेशं सुशान्तं महर्षिं प्रकर्षप्रदं ज्ञानगन्धं परं அந்த மாந்திரவாதி பெரும் பொழையன் மையான வந்தான். சீலை வாங்கி ஒண்ணு ஒண்ணா படிக்கான். அவன் என்ன படிக்கான் தெரியுமா? என்னமா படிக்கான்? ஆனா அவனா என்று தமிழ் எழுத்துக்களை படிக்கிறான். வேற என்னையா பாடங்களை கற்றுணர்ந்தான். யானை ஏற்றான், குதிரை ஏற்றான், எல்லா கலையும் கற்றுணர்ந்தான். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லடம்பு சிலம்பு தொழில், மயக்கு வித்தையெல்லாம் தான் படிச்சான். கூடு விட்டு கூடுபாயும் குரலி வித்தைகளை கற்றுணர்ந்தான். ஆமா, 1000 கலைகள் அத்தனையும் கற்றுணர்ந்து அந்த வல்லரக்கன் உடனே பார்த்தார். என் ஆண்டவன் அருளால் என்பெருமாள் இருவையார். அந்த வல்லரக்கன் அழகா படிக்காங்க. குழந்தையா வீட்டுல குழந்தையா இருக்கணும்.
அனுப்பி வைக்க நீங்க சேர்த்து மொத்தமா கொடுத்துருங்க. மொத்தமா கொடுத்துருங்க. ஓ அப்படியா ஐயா? ஐயா நாட்டாம இங்க பாருங்க, உங்க நாட்டுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அத படிச்சு நாங்க காட்டணுமா? நம்ம ஆயர்வாடி வட்டமத்துல ரெங்கநாயகி வீட்டுக்கு வாரியாவா? ஏன் அவ வீட்டு வெண்ணையும் பாலும் சூப்பரா இருக்கு. வெண்ணையும் பாலும் சூப்பரா இருக்கும். ஏன் அவ வீட்டு பாலை